வலிக்கணம்மா. வணக்கம். செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நாளைக்கு சமையலுக்குள்ள வேலையை பார்க்குறோம். என்ன சமையல் பண்ண போறீங்க? நாளைக்கு பீட்ரூட் கிடக்கு, கேரட்டு கிடக்கு. பீட்ரூட்டும் கேரட்டும் புரியல. ரெண்டையும் சேர்த்து குருமா போடுவோமா, குருமாவை வைப்போமா. ஆனால் சாயந்தரத்துக்கு கெட்டு போயிடும். ஒரு நேரத்துக்கு தான் குருமா வைக்க முடியும். ஆமாம், குருமா வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம். குருமா சாப்பிட்டேன். அவியல் மாதிரிலாம் வைக்கலாம் மம்மி. வைக்கலாம். அவியல் நல்லா இருக்கும்ல. கத்திரிக்காய் இருக்கா? கத்திரிக்காய் போடாமதான் அவியல். பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு குருமா. நல்லா இருக்கும். ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? முன்னாடிலாம் வைப்போம் தானே. என்ன ஞாபகமே இல்லையா? முன்னாடிலாம் வைப்போம். நான் இப்போ கேரட் எடுத்தாராம வந்துட்டேன். இருக்கு மம்மி, இன்னைக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் காலையில் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், கடலூர் மாவட்டம். நானும் தான் கேட்டேன். இங்கே சன் நியூஸில் அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதில் எத்தனை மணி நேரம் சொன்னாங்கிற. அப்பா என்ன மம்மி ஆச்சு? அது வந்து ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சிருந்தும் இந்த வேன் டிரைவர்காரன் என்ன பண்ணிட்டேன், அவன் மூடிட்டேன். ட்ரெயின் லெவல் கிராஸ் அவன் மூடிட்டேன். இவன் வந்து நாங்க அந்த நேரத்துக்குள்ள நாங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிள்ளைகளை மட்டும் ஏத்திட்டு, 4 பிள்ளைய தான் அங்கே இருந்து போயிருக்குது. அங்கிட்டு போய் ஏற்றுவேன் போல மிச்ச பிள்ளைகளை ஏத்திட்டு அந்த லெவல் கிராசிங்கை தாண்டி போய் திறந்து விட சொல்லி போனானா வேன் டிரைவர். எவ்வளவு இது இருக்கும். திறந்து விட சொல்லி போனனாலதான் இந்த விபத்து நடந்து போச்சு. திறந்து விட சொல்லி போனான். அது காலையில வெள்ளனா 8 மணிக்கே கிளம்பிருப்பாங்க போல இருக்கும் மம்மி. 7 மணிக்கே 7:30 கிளம்பிருப்பாங்க. அப்படி கிராஸ் பண்ணலாம். அந்த லெவல் கிராஸை கிராஸ் பண்ணி தான் வரணும் போல் இருக்கு. ஆமா, அதுல +2 மாணவியோ என்னமோ ஒரு பொண்ணு, பாவம். +1 மாணவி சாருமதி. அதோட தம்பியை இறந்து போயிட்டானா. 2 பேரும் ஒரு குடும்பங்கிறனால ஒரே இடத்துல ஏறிப்பா போல. அதுக்கு அப்புறம் என்ன 2 பயலுக ஸ்கூல்ல வேனுக்கெல்லாம் மஞ்சள் கலர் இதுங்கணும். அவ்வளவு சேஃப்டி தான் பண்றாங்க. அப்படி இருந்து விபத்து நடக்குது பாரு. ஆமா, அது ட்ரெயின் வந்த பேசஞ்சர் ட்ரெயின் மம்மி. அது பேசஞ்சர் ட்ரெயின். அதாவது அதிவிரைவு ட்ரெயின்னா ரொம்ப வாசா விட்டுவாங்க. அதுல மாட்டி இருந்துச்சுன்னா செதறி இருக்குங்க. 4 பேருமே தப்பிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப 2 பேர் தப்பிச்சிருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, அது வந்து லோக்கல் ட்ரெயின், லோக்கல் மாதிரி ட்ரெயின் அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்திருக்கும். அப்படிங்கறதுனால இடிச்ச உடனே தள்ளிக்கிட்டு போயிருச்சு. அது வண்டி நீளம் கூட கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தனால வேனை விடலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா தானே ஓடும். அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் நின்று போனாதே என்ன இல்ல, அவன் இன்னொரு இடத்துல போய் வெள்ளனை ஏத்திட்டு கரெக்டா 9 மணிக்குள்ள போகணும் ஸ்கூலுக்கெல்லாம். ஏன் ஸ்கூல் 9 மணிக்கு வைக்கிறாங்க? அந்த காலத்துல எல்லாம் ஸ்கூல் 9:30 10 மணி 9:30க்கு தான் நாங்க போவோம். அப்படி வச்சா என்ன? ஏன் இப்படி படுத்துறாங்கன்னு தெரியல. அவங்க கவர்மெண்ட் 9 மணிக்கு தான் வைக்க சொல்லியிருக்கா. அதனால எல்லா பிரைவேட் ஸ்கூலுமே ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தேவையில்லாத வேலை. என்ன படிச்சு பிள்ளை கிளிக்க போகுதுல்ல அந்த நேரத்துக்குள்ள. இல்ல மம்மி, இப்ப லெவல் கிராசிங்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மைக் செட் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ரூம்குள்ள. அந்த ரூம்குள்ள வந்து தகவல் வந்துருது, அந்த ட்ரெயின் வந்து உங்க லெவல் கிராசிங்க்கு வரப்போகுது. இப்ப திருக்கோரணத்துல இருக்குன்னா திருக்கோரணம் லெவல் கிராசிங்க்கு ட்ரெயின் வரப்போகுது, அலர்ட் பண்ணிருங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் வந்துருது. அதை கேட்டுட்டு அவர் மைக் மாதிரி கேட்டுட்டு அதை அதுல சொருகி வச்சுட்டு நேரா போய் என்ன பண்றாரு, ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று போட்டு விட்றாரு. போட்ட உடனே கேன்னு கத்துது. கத்துன உடனே கேட் ஆட்டோமேட்டிக்கா அவர் போய் சுத்துறாரு. அந்த வீலை போய் சுத்துன உடனே அது வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுது. கேட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே இருக்கு. அப்படியே இருந்தோடனே எல்லாரும் டிராபிக் ஜாம் ஆயிருது. அப்படியே நிக்கிறோமா, என்னதுக்கு ஒருபாடு கேட்டு அவங்க சொன்ன 2 நிமிஷம் 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிடும். போன உடனே இவன் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட போன உடனே அங்கே போயிட்டு உள்ள போய் ஃபர்ஸ்ட் கேட்டை திறக்க மாட்டாரு. கேட்டை திறக்காம உள்ள போய் ட்ரெயின் போன உடனே கேட்டை திறக்காம உள்ள போய் எங்க இது கிராசிங்க வந்து ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிருச்சு அப்படின்னு தகவலை அதுல சொல்லிட்டு வந்துதான் கேட்டை திறப்பாரு. அவருக்குள்ள அப்பதான் அடுத்த லெவல் கிராசர்ல அவன் கேட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இதுதான் பண்றதுக்கு தான் இங்க ஆள் போட்டு வச்சிருக்காங்க. சரி, வேணும்னு
இவன் இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இது கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் போல் இருக்கு. க்ளோஸ் பண்ண உடனே அவங்க அப்பதான் வந்து நின்றுருக்காரு வேனு. வந்து நின்ன உடனே அவர் ஆரன் அடிச்சிருக்காரு, நான் ஒரு சத்த போய்க்கிறேனே அப்படின்னு ஆரன் அடிச்சிருக்காரு. எப்பவும் நின்றுப்பாரா இருக்கான், டெய்லி போறதுனால நின்றுப்பாங்க. சத்த போய்க்கிறேனேன்னு ஆரன் அடிச்சிருக்காரு. உடனே அவனு என்ன பண்ணிருக்கான், ஐயோ இந்த ஒரு வேன் மட்டும் இருக்குது, இப்ப ட்ரெயில் கிராசிங்ல ஒரு வேன் மட்டும் என்ன, சரி அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திறந்திருக்கேன். திரும்ப திறந்த உடனே ட்ரெயின் அங்க இருந்து வந்துருச்சு. வந்தவன் இவர் அதை கிராஸ் பண்ணிருக்காரு. கிராஸ் பண்ண உடனே சைடுல இடிச்சனாலதான் அந்த 2 பிள்ளைகளும் இறந்து போச்சுங்க. ஃப்ரெண்ட்ல எல்லாம் இவர் இருப்பாரு டிரைவர், அதனால அவர் காயமா இருந்துருச்சு. காயம் அந்த இன்னொரு பிள்ளை ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கும் போல அந்த பிள்ளை இது எல்லாம் சென்டர்ல உட்காந்துருக்குங்க. டிரைவர் தானே ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பாரு. வண்டியோட சென்டர்ல போயிடுச்சிருச்சு, வேனோட சென்டர்ல இடிச்சு. அதுல அவர் சொன்னாலும் சொல்றவங்க சொல்லுவாங்க, இவனுக்குள்ள ரூல்ஸ் படி தானே இருக்கணும், இவனுக்கு இன்டிமேஷன் வந்துருச்சு, இவன் திறக்க கூடாது, இவன் மேலதானே தப்பு. அவன் திறக்காம இருந்தா அவருக்கு போயிருக்கு பாரா. ஆமா, போயிருக்க மாட்டாரு, நின்னுட்டு போறது போயிருக்க மாட்டாரு. அந்த 2 உயிர் இருந்திருக்கும்ல. ஆமா, இந்த 2 உயிர் அநியாயமா போச்சு. இல்ல எல்லா டைம் இப்படி பண்றதுனால அந்த டயத்துல தான் ட்ரெயின் போகுது. என்ன எல்லா இதுவுமே கேட்டுமே இப்படித்தான் மூடுறாங்க. நம்ம காலையில போனோம்னா எல்லா கேட்டுமே மூடிதான் இருக்கு. டைம் ஸ்கூல் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன, ஸ்கூல் ஒரு காலேஜ் 10 மணி 9:30 மணி, 9 மணிக்குள்ள அங்க இருக்கணும்னா என்னத்த பண்றாங்க. 10 மணி டு 4 மணி வரை 8 மணி நேரம் ஆகலையா? 10 to 12 2 மணி நேரம், அங்கிட்டு 4 6 8 மணி நேரம் இருக்கணுமா ஸ்கூல்ல? ஆமா 8 மணி நேரம் இருக்கணும். இல்ல அதெல்லாம் நான் கணக்குல ஈவினிங் நேரம் கூட கொஞ்சம். நாங்கெல்லாம் படிக்கல ஸ்கூல் 4:30 to இது 9:30-10க்கு தான். நாங்கெல்லாம் ஜாலியா எல்லா வேலையும் பார்த்துட்டு ஜாலியா போவோம். இப்படி உங்களை மாதிரி அவதியா ஓட மாட்டோம். இப்ப என்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய தூங்கி எந்திரிச்ச உடனே பேக்கை தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி வைக்கிறாங்க? என்ன இப்ப முன்னேறிடுச்சு நாடு. அப்ப அவங்க 8 பீரியடுக்காக வைக்கிறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சாதான் 8 பீரியடு 4:30 முடிக்கலாம். அவங்களுக்கு ஸ்கூல் வந்து 4:30 4:50 முடிக்கணும். 5 மணிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 மணி நேரம் தானே ஒரு பீரியடு. ஆமா 3/4 மணி நேரம் வச்சாலே அதுகளுக்கான சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், அது பாத்ரூம் போகணும். மனுஷ உயிரில் 2 நேரம் பாத்ரூம் போறதுக்கு இன்டர்வல் விடணும், சாப்பிடணும். இப்ப நீங்க படிக்கிறதுனா கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது. திடீர்னு படிச்சுக்கிட்டு இருக்கல பசிக்கும், சாப்பிட்டு வந்துடுறேன், ஏய் பாத்ரூம் வருதுடா, தண்ணி தாம எடுக்குதுடா. ஆனா நாங்க படிக்கல, இப்ப எப்படி படிச்சோம்? நாங்களும் அதே டைம் அப்படிதான் படிச்சீங்க. ஆனா வந்து என்ன உங்களுக்கும் 1/2 மணி நேரம் இதுவா இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 9:30 தான் நாங்கெல்லாம் வீட்டுல இருந்தே போவோம். கரெக்டா 10 மணிக்குள்ள கிளாஸ் போயிடுவோம். அப்படி லேட்டா போனா நிக்க வைப்பாங்க வெளியே. அதுக்கும் ஆமா இப்ப என்ன எங்களுக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்குது, உங்களுக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆமா 1 மணி நேரம். 1 மணி நேரம். அவங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும்? எங்களுக்கு 4:30 முடிஞ்சிடும். அப்ப வந்து பீரியட் வந்து ஒரு 4 பீரியட் காலையில, சாயந்தரம் 3 பீரியட். ஒரு பீரியட் குறைச்சிடுறாங்க. உங்களுக்கு 8 பீரியட். 8 பீரியட் காலையில 4 ஈவினிங் 4. எங்களுக்கு 7 பீரியட் தான். 7 பீரியட் தான் ஸ்மூத்தா தான் போனுச்சு. இப்பதான் ரொம்ப பண்றாங்க. இப்ப 8 பீரியட் மம்மி. 8 பீரியட் எதுக்கு? சப்ஜெக்ட் ஏன் கூடவா? அதான் ஒரு சப்ஜெக்ட் கூட. இதெல்லாம் இந்த அம்மா மாத்தினதே. இப்ப ஸ்கூல் இவ்வளவு நம்ம வந்த புதுசுல கூட 9:30-10 தான் இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா மாத்தினதே 9 மணிக்கே ஸ்கூல்ல தொடங்க. எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பின உடனே பாவம் ஸ்கூல் பிள்ளை எல்லாம் வேனுக்குள்ள உட்காந்துருக்கதெல்லாம் கிளம்பி பவுடர் அடிச்சு பப்புன் மாதிரி உட்காந்துருக்குது. அதே என்னை கிளப்பி விட்டுட்டாங்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. பாவம் தாரணேஷன் அப்படித்தான் போறேன். என்ன இப்ப படிச்சு கிளிக்க போகுது. அதான் சொன்னீங்கல்ல, வந்த உடனே தூங்குறேன், அந்த அளவுக்கு டயர்டு இல்ல பாவம் பச்சை பிள்ளை எல்லாம். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் என்ன படிச்சு கிளிக்க போகுதுன்னு கேக்குறேன். அப்படி என்னப்பா நாடு என்ன முன்னேறிச்சா? இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் இருந்துகிட்டுதான் இருக்கு. எல்லாம் இன்னும் காசு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. காசு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன முன்னேறிடுச்சு இவங்க இப்படி பண்றதுக்கு? ஒழுங்கா அமைதியா நல்லபடியா பிள்ளைய 10 மணிக்கு போயிட்டு 4:30 வந்தா என்ன? 7 பீரியட் ஆக்கணும் என்ன? ஒரு பீரியட் குறைக்கலாம். ஆமா ஒரு பீரியட் குறைக்கலாம். எங்களுக்கு மத்த இன்டர்வெல்லாம் இருக்கும். சாப்பிடறதுக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்காம இருக்க முடியாது, மனுஷ உயிர்ல. அதெல்லாம் கொடுப்பாங்க. கேரளா கவர்மெண்ட் ஓரளவு கரெக்டா இருக்கு எல்லா விஷயத்திலுமே. இந்த அவன் சொன்னேன் பாரு ராஜா, எல்லா விஷயத்திலுமே கேரளா கவர்மெண்ட் ஓரளவு யோசிச்சு சேஃப்டியா நோட்டி காய் நிறுத்துது. தமிழ்நாடு அரசு தான் அதுல எல்லாம் இது. ஸ்கூல் என்ன 9:30 இப்ப கரெக்டா 10 மணிக்கு வச்சா என்ன? பிள்ளைய கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி எந்திரிச்சு 8 மணிக்கு கிளம்பி வருங்க. அதை விட்டுட்டு 9 மணிக்குன்னா அது 7 மணிக்கே கிளம்புற மாதிரி இருக்கு.
பாவம் பச்சை பிள்ளை இல்ல. எங்க பஸ் டிரைவரும் இப்படிதான் பண்றாரு. திருக்கோரணத்துக்கிட்ட கரெக்டா என்ன பண்றாரு, திருக்கோரணத்துக்கிட்ட போகல, அதாவது ரயில்வே கிராஸை நாங்கள் ஒரு 8:05 கிராஸ் பண்ணி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்கிட்டு போயிருச்சு, கிராஸ் பண்ணி லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணி போயிருச்சுன்னா அங்கே பஸ் வந்து சீக்கிரம் போயிடும். அவருக்கு வந்து அங்கே காலேஜில் போனோடனே ஃபர்ஸ்ட் ஆளை பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துறதே அவருக்கு பிடிக்கும், எங்கள் பஸ் டிரைவருக்கு. மற்ற பஸ்ஸெல்லாம் வந்துருச்சுன்னா அவர் ரொம்ப கடுப்பிடிப்பார் இருக்கவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஆளு. அப்படி இருக்கையில கரெக்டா எவரானா கரெக்டா இருப்பாரு மம்மி. 7 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவாரு. 7:40 பஸ் எடுக்கணும்னா டான் எடுத்துருவாரு. எடுத்து நேரா போனா 7:50 7:55 கேட்டு போட ஆரம்பிச்சிருவேன். அந்த கேட்டு போட்டுட்டேன்னா போதும், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பாப்பா 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 பாப்பான்னு இங்க இருந்து போயிலே ஆர்ன் அடிச்சுக்கிட்டே போவாரு. போடாத 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 போடாதன்னு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே போவாரு. அவன் உடனே எங்க வண்டியை பார்த்த உடனே ஒரு நேரம் விட்டுருவேன். இதே மாதிரி ஒரு நேரம் வந்து இல்ல டைம் ஆச்சு, வெயிட் 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 கரோ அப்படிம்பேன். இப்படியே சொல்லுவேன், வெயிட் கரோ அப்படிம்பேன். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, பக்கத்துல வந்துருச்சு, ரொம்ப க்ளோஸ்ல வந்துருச்சு அப்படிமே. அப்பவும் இதே மாதிரி கிராசிங்ல போகும் ட்ரெயின். லோக்கல் பேசஞ்சர் ஃபாஸ்டா தான் போகும். அந்த ஃபாஸ்ட்ல போன மாதிரி தான் இன்னைக்கு இடிச்ச மாதிரி தான் அதே ஃபாஸ்ட்லயே போயிருச்சு. போன உடனே தான் அவன் போய் தகவல்லாம் சொல்லிட்டு கேட்டை திறக்கிறதுக்குள்ளேயும் நாங்க அங்கிட்டு போவோம். அவுட் பஸ்ல போயில எல்லா பஸ்ஸும் நிக்கும். ஆனா அவுட் பஸ்ல போனா அவுட் பஸ் ஓட்டுறவர் அவசரப்படுத்த மாட்டாரு. இது வந்து இவங்க அவசரப்படுத்துறத. இது வந்து கேட் கீப்பர் சொல்லி தப்பு இல்ல, கேட் கீப்பர் சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் நாங்க டெய்லி ஃபேஸ் பண்றோம். இது வந்து டிரைவருக்கு வந்து நாங்க சீக்கிரம் போகணும், டிரைவருக்கு நான் சீக்கிரம் கொண்டு விட்டுட்டு நான் இங்க இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஸ்கூல்லயும் அவர் டிரைவர்கிட்ட சொல்லுங்க, பாத்தியா ஏன் நீ அவசரப்படுற மாதிரி எல்லாம் அவசரப்படாத, கொஞ்சம் லேட்டாவே போவோம், எங்களை எல்லாம் கொண்டு விடாதுன்னு சொல்லுங்க. இப்போ வெளியில போறவங்க போயிட்டு வந்தாதே நிச்சயம். உண்மையில இதே மாதிரி சம்பவம் தான் எங்களுக்கு டெய்லி நடக்குது. ஆனா ஒரு சில நேரம் வெயிட் பண்ணுவார், நின்றுகிட்டே இருப்பார். ஒரு சில நேரம் ஒரு செகண்ட்ல போயிடும்ல அவங்க போட்டு. அது அப்படி கிடையாது மேமே. அது எப்படின்னா ட்ரெயின் வந்து 5 நிமிஷம் 7 நிமிஷம் முன்னாடியே போட்டுறாங்க. இப்போ எப்படின்னா இப்போ கேட்டு போட்டான்னு வச்சுங்க, கரெக்டாக இன்னும் 7 நிமிஷம் கழிச்சான் ட்ரெயின் போகுது. ட்ரெயின் போய் அவன் 2 நிமிஷம் கழிச்சான் கேட் ஓப்பன் பண்றான். அவன் போய் தகவலாம் சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்றேன். கரெக்டா 10 நிமிஷம் நிக்கிற மாதிரி இருக்கு. கேட்டுக்கிட்டே 10 நிமிஷம் எப்படி நிக்கிறது? அந்த பொறுமை இல்ல. அந்த பொறுமையில நான் போய்க்கிறேன் அதனாலதான் எல்லாரும் ஆறு நடிச்சு நான் போய்க்கிறேன் ஆறு நடிச்சு நான் போய்க்கிறேங்கிறாங்க. ட்ரெயின் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. பொறுமையா தான் நின்னுதான் போகணும். பொறுமை கடைபிடிக்கிற நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த வேன் டிரைவர் அப்படி போய் தானே இந்த அப்படி ஆகி போச்சு. ஆமா, மாட்டிக்கிட்டாரு. இது எந்த ஊர்ல மம்மி? கடலூர் மாவட்டம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு கிருஷ்ணகிரியோ என்னமோ போட்டுருந்துச்சு. பொண்ணு +2 படிக்கிற பொண்ணா? தம்பி +1. ஆமா, அந்த பையன் தம்பி வந்து அதோட தம்பி வந்து 10th. ஒரு வருஷம் தான். 2 பேரும் ஒரே இடத்துல போயிடுச்சு. பாவம். அதுக்கு ஒரு பிள்ளையாவது லீவ் போட்டுருக்கலாம். ஆமா, நம்ம என்ன இதெல்லாம் இது கெஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னா டெய்லி கிளம்பி போங்கப்பான்னு சொல்றேன். இதெல்லாம் என்னன்றது வர்ற பிரச்சனையெல்லாம். ரோட்ல போனாலே பிரச்சனை வந்தா என்னன்றது இப்படிதான் இருக்கு. இது வந்து டிரைவர் தான் அவசரப்படுத்திருக்காரு. டிரைவர் தான் தப்பு. ஆமா, டிரைவர் அமைச்சர் கேட்கறதுக்கு கேட் கீப்பர் திறந்தனாலதான் அப்படின்னு சொல்லி அவன் மேல பலிய போடுறாரு. இப்ப கேட் கீப்பர் வந்து இவன் என்னதான் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் கேட் கீப்பர் க்ளோஸ் பண்ணியே இருந்தா கேட் கீப்பர் சூப்பர் இருப்பாங்க. திறக்கத்தான் கூடாது. ஆனா இவர் அவசரப்படுத்துறாரு. சரி, ஒரு வண்டியா நிக்குது, இப்ப கேட்லயே ஒரு வண்டி தான் நிக்குது, எழுச்சி போட்டு அந்த ஒரு வண்டி சரி திறந்து விடுவான். என்ன இருந்தாலும் திறக்க கூடாது. அப்பெல்லாம் அப்படித்தான் கடுமையாதான் இருக்கும். நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்பெல்லாம். அந்த காலம்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். இப்ப நாங்க இங்க இருந்து ஈரோடு போறோம்னா ஈரோடு போற வழியில எல்லாம் இது போட்டிருக்கோம். அப்ப கேட்டு போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வரிசையா இது நிக்கும். வெயிட் பண்ணிதான் போவோம். இது அவசரப்படுத்தி எல்லாம் போக கூடாது. ஆமா, யாரு ஏன்னா வண்டி பெரிய வண்டி வருதுல்ல, அதை அடிச்சா 5 பைசாக்கு பெறாது. இது வண்டி இழுத்துக்கிட்டு போயிருச்சா மம்மி? ஆமா, இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. பாத்துமே நம்ம அடிச்சது இப்படியே அடிச்சு அங்கேயே இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அங்கிட்டு இழுத்துக்கிட்டு போய் அங்கிட்டு கிடக்கு. அதுவும் சுக்குநூறா ட்ரெயினை நிறுத்தி இருக்க மாட்டேன். அவரு ட்ரெயின். ஆமா, அவர் மேலேயும் தப்பு சொல்றாங்க. அவர் மேல தப்பு சொல்றாங்க. என்ன ஒரு 5% தப்பு சொல்றாங்க.
பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய பொருள் வருது பக்கத்துல நிக்குது அப்படிங்கல அவர் ஆரன் அடிச்சிருக்கோம்மா. ஆரன் அடிச்சாலும் ஆனா அவர் ரிவர்ஸ் எடுக்க போறது இல்ல, நிக்க முடியாது. வண்டி வந்துருச்சு க்ளோஸ்ல, எதுவும் பண்ண முடியாது. இது அவங்க எதுவும் பண்ண முடியாது. ட்ரெயினுக்குள்ள இருக்கவங்க வேன் டிரைவர் தான் அதுக்குள்ள அந்த பாதையில வந்து நின்னதே தப்பு. ட்ரெயின் போற பாதையில இப்ப நம்ம இப்ப வந்து ஃபிளைட் போற பாதையில நம்ம போய் நின்னோம்னா தலைக்கிங்க யார் போய் நின்னவங்க தானே தப்பு. அது மாதிரி ட்ரெயின் போற பாதையில போய் நீ வண்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அடிச்சு தூக்கம் வேணும். அதுக்கு தெரியுமா நீ வந்து நிக்கிறேன்னு? அறிவு கட்டத்தனமா நம்ம போய் நின்னா என்னன்றது. அதுவும் சின்ன பிள்ளைகளை வாழ்ற பிள்ளைய அடுத்து படிக்கிற பிள்ளைகளை கொண்டு வச்சுக்கிட்டு அது வீட்டுல இப்ப 2 பிள்ளையும் இதுவாயிடுச்சுப்பா. இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு இப்படிப்பட்ட நியூஸ் நடக்கும்னு எதிர்பார்க்க. எந்த நேரத்துல பிள்ளைய ஸ்கூலுக்கு வந்துச்சுல்லப்பா. ஆமா, இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு கிளம்பி இருக்குங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயந்து வருது. எந்த விதத்துலயோ ஏதோ ஒண்ணு ஆகுது. இல்லை மேம், இப்போ பொறுமை இல்லாமல் இருக்காங்க. பொறுமைன்னா எப்படி சொல்கிறேன்னா, டிரைவர்கள்லாம் அவன் இஷ்டத்துக்கு தான் ஓட்டுறாங்க. அதான் சொல்கிறேன் நான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணணும். இல்லையா ஸ்கூல் டைத்தை இவங்க மாற்றணும். அந்த டைம் இந்த மாதிரி டிராஃபிக் இருக்கா, ஸ்கூல் டைம் 10 மணிக்கு எல்லா ஸ்கூலும் 10 மணிக்கு போனால் போதுங்கிற மாதிரி வைக்கணும். 10 to 4:30 என்ன வச்சா போதும். 7 பீரியட் ஒரு நாளைக்கு. எல்லாருமே கொஞ்சம் அமைதியா நல்லா இருக்கும் வாழ்க்கை. அமைதியா ஸ்மூத்தா போ. அங்கே வெளிநாட்டுல எல்லாம் அப்படித்தானா? வெளிநாட்டுல மத்தியானத்தோட சரியா முக்காவாசி ஸ்கூலு மத்தியானம் 2 மணியோட சரியா. அந்த இது ப்ரூனே நாடெல்லாம் இருக்குல்ல, 2 மணி 1 மணியோட சரியா. அப்ப எப்படி பீரியட் எடுப்பாங்க? கம்மியா தான் எடுப்பாளா இருக்கும். அப்படி எடுத்து கம்மியா எடுத்து எல்லா நாளும் வைக்கலாம். ஏன்னா மதியம் சீக்கிரம் வெள்ளிக்கிழமை லீவ் வாங்கி நம்மளுக்கு இங்க சண்டே மாதிரியா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை லீவ். ஆனா வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் தேவைப்படுது. ஆமா, அது லீவ் விட்டுறாங்க. எல்லா நாளும் ஓட முடியாது. நம்ம நாடுதான் ரொம்ப ஓடி என்னத்தையோ பிடிக்கிற, மலைக்குள்ள எலிய பிடிக்கிற மாதிரி பிள்ளைகள்லாம் இப்படி ஓடி காலையில எந்திரிக்காம குளிச்சு முழுகி ஓடி என்ன கடைசி என்னத்தை இதுங்குதுங்க. யோசிச்சு பாரு. கடைசி அந்த 2 பேரோட ஃபியூச்சர் என்னாச்சு? போயிடுச்சு. அது முன்னாடி இங்க தமிழ்நாடு அரசுமே 10 மணிக்கு தான் இருந்துச்சு. இந்த அம்மா அதே மாத்துருச்சு. நம்ம இங்க வரவிட்டு ஜெயலலிதா அம்மா தான் மாத்துச்சு. 2019 இருந்து இந்த சட்டம் கொண்டாந்து ஜெயலலிதா அம்மா அதை மாத்துச்சு. லாட்டரி டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுச்சு. ஆமா, இந்த நிறைய பண்ணுச்சு. கலைஞர் வந்து திறந்து விட்டா நீங்களும் நல்லா இருக்கா நானும் நல்லா இருக்கிறேன் பாரு. ஆமா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு எல்லாம் அந்த டைம் போதும். அந்த அம்மா படிச்சிருக்குன்னா அடுத்தவங்க எல்லாம் முட்டாளா? ஆமா, பாவம் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுதுங்க. இது கொஞ்சம் டைம் பின்னாடி இருந்தா அவங்க அவசரப்படுத்தி இருக்க மாட்டாங்கல்ல. இல்ல மேம், ஆனா வந்து டிரைவருக்கு வந்து பொறுமை இல்ல. நீங்க எந்த நேரம் இப்ப 10 மணியா இருந்தாலுமே அவன் 8 மணிக்கு வந்து நின்று தானே நினைப்பீங்க. அவன் தான் பொறுமையா இருக்கணும். இது டயத்தையோ அந்த டயத்துக்குள்ள கொண்டு போய் இங்க எக்கணுங்கிறது அவங்களும் பண்றாங்க. ஆமா ஆமா, இல்ல 9 மணிக்குள்ள கொண்டு இதா போயிடும் அப்படின்னு லேட்டா கொஞ்சம் விடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் சரி பொறுமையா போவோம் அப்படின்னு பொறுமையா போவாங்க. அதுதான் சொல்றேன். அங்க டைம் இதுன்னு வச்ச உடனே பஞ்சு வைக்கிற டைம் இதுன்னு சொன்ன உடனே அவங்க இது பண்றாங்க டிரைவர்கள். ஆமா, நம்ம இப்ப வேலைக்கு போறவங்கலாம் பஞ்சு வைக்கிற டைம் எதுன்னா எங்கிட்ட இருந்தா அடிச்சு புடிச்சு ஓடுறீங்க இல்ல, பாவம் இல்ல. ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி இது ஆனாலும் சரின்ட்டு தானே ஓடுறீங்க. அப்படி என்னப்பா 10 மணிக்கு வச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓனர் சைடில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து சம்பளம் வாங்குறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்து சம்பளம் வாங்குறான், சம்பளம் தர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு 1000 கண்டிஷன் இருக்கா நம்மளுக்கு மணிக்கு. இப்போ அவங்களுக்கு சிஸ்டம் சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீ வந்து வேலைக்கு வச்சிருக்க, அவனை கரெக்டாக வர வைக்கணும்னா இந்த பஞ்சு மிஷினை வாங்கி வை. பஞ்சு மிஷினை வாங்கி வச்சுன்னா அவன் இந்த டயத்தில் வச்சா கரெக்டு, இந்த டயத்தில் வைக்கலன்னா அவன் தப்பு அப்படின்னு எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு மிஷின் வச்சிடறாங்க. இப்ப நம்ம வந்து நான் வேலை இவ்வளவு வேலை பார்த்துட்டேன், எனக்கு பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இல்ல. அப்ப வேலைக்கெல்லாம் மிஷின் இல்ல, அவங்களுக்கு மட்டும் டயத்துக்கு போறதுக்கு மட்டும் மிஷின். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது எப்படி கண்டுபிடிச்சு முதலாளித்துவம் அப்படியே நடமாட்டுது. அது சொல்லுங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் மாத்தலாம், டயத்தை மாத்தலாம்.
ஒர்க்கு இந்த டைம் தான் இருக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இப்படி எல்லாம் சட்டம் கவர்மெண்ட் மாத்தினா எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாரு பாவம். படிச்சுக்கிட்டு படிக்காம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, படிச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் இந்த சம்பளத்துல என்ன ஒரு எண்ணெய் வாங்கி தைக்க முடியுமா, ஒரு பிள்ளைகளை ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுமா, வீட்டு வாடகை எப்படி கொடுக்கறது? ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் யோசிச்சாதான் என்ன, இல்ல அரசாங்க வேலை தான் போட்டு கொடுத்தா என்ன? வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை போட்டு கொடுத்தா நம்ம பிரைவேட்டுக்கே போட போறது இல்லையே. ஆமா, இல்ல பிரைவேட் அது கொஞ்சம் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல கரெக்டா வச்சுக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கணும், அதுவும் இல்ல. அப்புறம் இப்படி இல்லைன்னா ஊருக்கு ஒரு ஃபேக்டரி ஒரு இது அது இதுன்னு திறக்கலாம். அது திறந்தா வெளிநாட்டுக்காரன் அடுத்த ஸ்டேட்காரனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலா என்ன நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், கேரளாக்காரங்க கேரளாவில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இப்ப ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாலாம் திறமை இல்லாதவன்லாம் வேலை பார்த்து சம்பளம் வாங்கித்தான் பிழைக்கிறாங்க. இங்க மட்டும் ஏன் ஓவர் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க? என்ன திறமை இருந்தா மட்டும்தான் சம்பளம், இல்லைன்னா சம்பளம் கிடையாது. இப்ப இந்த கேட் கீப்பர்லாம் சொல்றோம்ல மம்மி, அவங்க எல்லா கேட் கீப்பருமே வேற ஸ்டேட்டு. அவங்க அந்த அவனை போட்டு அடின்னு அடிச்சு மக்கள் ஏங்கிக்கிறீ அந்த ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன உடனே 8:30 மணி 9 மணிக்கு அவனை போட்டு கேட் கீப்பர் போட்டு அடின்னு அடிச்சு அவன் பயந்து போய் உட்காந்துருக்கேன். மக்கள் இந்த மாதிரி அவன் ரூமுக்குள்ள போய் அடின்னு அடிச்சு உட்கார வச்சிருக்கிறியா, உட்கார்றா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு போலீஸ் வந்து அப்புறம் மக்கள் அந்த மாதிரி செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளவு இந்த பிள்ளைகளோட உயிர் போயிடுச்சு இல்ல. ஆமா ஆமா. ஆனா ரிதனி அவரோட சாவுல இருந்து தொடர்ச்சியா சாவா நடந்துச்சு. அது நல்ல பொண்ணு முதல்ல வரதட்சணை கொடுமையில இடையில 2-3 இறந்து வேற ஊர்ல. ஏன் நம்ம அது ஒரு நல்ல ஆத்மா, நல்ல ஆத்மா. இப்ப எப்படின்னா நல்ல ஆத்மாவை கொண்டுட்டோம்னா நம்மளை போட்டு எப்படி படுத்தி கொண்டுடும். அது மாதிரி நல்ல தங்கமான புள்ள, அதோட ஆத்மா சாந்தி அடையும். அதோட அப்டேட் மம்மி. ஆமா, ரஜினி அந்த அவன் சொல்லுவேன் பாரு, ரஜினின்னு ஒருத்தன் இருக்கேன் பாரு, இது பொம்பளையும் ஆம்பளையுமா இருப்பேன் பாரு, ரஜினின்னு ஒருத்தன் நகையா இவ்வளவு போட்டுக்கிட்டு பொம்பளையாவ ரஜினிகாந்தா இல்ல அலிமேரி, அவன் பெரிய இருந்தேன். நான் அம்புட்டு நகை போட்டிருப்பேன், கார் அத்தனை கார் வச்சிருப்பேன். ஆமாம்மா, ஒருத்தன் நகை நிறைய போட்டிருப்பேன். நிறைய போட்டு அவன் சொல்றேன் இந்த பொண்ணோட ஆத்மா அதோட ஆயுசு இருக்க வரைக்கும் இதுங்க, அதுக்கப்புறம் தான் சாமி எடுத்துக்கும், சுத்திக்கிட்டு தான் இருக்கணும் பாவம் அப்படின்னு அவன் நான் சொன்ன மாதிரியே தான் சொல்றேன். நல்லா ஆங்காரமா சொல்றேன். அது பூலோகத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கும் பாவம். இந்த பொண்ணு இங்க இருந்து இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போச்சு. அதெல்லாம் அதுக்கு தெரியாது தானே. ஆமா, அதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் பிள்ளைல. செத்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. ஆமா, செத்தாலும் நிம்மதி இருக்காது. அந்த வேதம் சொல்லுது, நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச கர்மம் நீ அனுபவிக்கணும். ஏன்னா நீ அனுபவிக்காம அதுல குறுக்கு வழியில நீ செத்து போனீன்னா, இப்ப நம்ம சொல்றோம் பாரு, ஏன் நான் என்ன பாவம் பண்ணணும், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு அனுபவிக்கிறேன்னு. அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டா நம்ம போய் சேரணும். அந்த கஷ்டம் என்னால பட முடியாம நான் போய் நானே சூசைட் பண்ணிட்டு போய் சேர்ந்தேன்னா திருப்பி அந்த பாக்கி இருக்கிற கஷ்டம் நமக்கு அடுத்த ஜென்மத்துல கண்டினியூ ஆகுமா. ஆமா, அதை முடிக்காம போனா பண்ணிக்க கூடாது. அதை முடிக்காம போனா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த கர்ம இதை முடிக்காம போனா அடுத்த ஜென்மத்திலயும் கண்டினியூ ஆகுமா. ரெண்டாவது இந்த மாதிரி பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாம் மனுஷ பிறப்பே இல்லையா அடுத்த ஜென்மம். இந்த ரஜினி இந்த அம்மா தான் சொல்லுது. அது எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு, இப்படி முடிவெடுக்குது பாருங்க. ஆமா, அது நல்ல தெளிவா ஹாய் ஐ எம் ரித்தன்யா அப்படின்னு நல்ல எல்லா திறமையும் இருக்கு. கார் ஓட்டுது, எல்லா திறமையும் இருக்கு. கார் ஓட்டுறதுலாம் சின்ன திட்டமா யோசிச்சு. புருஷன் ஒரு ஆள், புருஷன்லாம் இந்த காலத்துல எல்லா புருஷனும் சொல்றது கேட்குறாங்க. கடைசி வேணாடானே இப்படி இருக்கேன் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு கடைசி குண்டம்மா மாதிரி இருக்கா. யாரு அந்த பையனோட? ஆமா, கவின் அம்மா. கவின் அவன் பேரு கவின். அவன் மேல நினைச்சோம்னா கோவம் அப்படி இருக்கு. ஒரு அழகான பொண்டாட்டியோ வச்சு வாழ துப்பு இல்லாம மோர்கட்டை ஃபீலிங்கா இருக்க மாட்டானா. நம்ம எல்லாம் இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கோமே, ஐயா அழகான பொண்டாட்டிடா அப்படின்னு. அவன் எல்லாம் பணம்னுக்கிட்டே இருப்பானோ தெரியல. அவங்க அம்மா அப்பா மாத்திடுவாங்களா என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் அதோட வாழ்ந்துருப்பேன், எப்படி ஃபீலிங் இல்லாம இருக்கு இல்லையா. அவன் வாழ்க்கையே வாழலப்பா. அவன் செக்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். செக்ஸுக்காக மட்டும்தான். அவன் பொண்டாட்டிங்கிற ஒரு பாசத்திலே வாழல அந்த பிள்ளைத்த.
செக்ஸுக்கு டார்கெட். ஆனா அப்படி இருக்கவே அந்த புள்ள சொன்னதெல்லாம் போய் பரிட்சை எழுதிட்டுலாம் வந்திருக்கானே. அவனை கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு தானே வந்திருக்கேன் இல்லையா? தெரியல. ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் இதுதான் வந்து ஆம்பளைன்னா வேலைக்கு போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாரும் கேவலம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம அப்பா அம்மாவே எங்க அப்பா அம்மாவே கேவலம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லிச்சாமா. அப்படிலாம் சொல்லி தானே நீங்க போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுங்க போங்க அப்படின்னு சொன்னி. அவன் 10th 12th நல்ல மார்க் போல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள இருந்து மழுங்கி போய் இப்படி உட்காந்து இருந்திருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன். அந்த பிள்ளைய சாவை தொட்டு தொடர்ச்சியா இந்த நியூஸா தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன் நம்ம அது ஒரு நல்ல ஆத்மா. நானே நினைச்சேன் உலகமே அழிஞ்சிருமோன்னு. ஆமா, உலகம் கூட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு தெரியுமா? அது நல்ல ஆத்மாவை நம்ம வந்து பொறுமையான நல்ல குணம், நல்ல கேரக்டர் இல்ல, கள்ளங்கபடம் இல்லாத ஆத்மா. அந்த ஆத்மா வந்து நான் இன்னொருத்தனுக்கு கூட நான் சொந்தமாக விரும்பல அப்படின்னு நினைக்கிற ஆத்மாவை நம்ம வந்து சீரழிச்சு அனுப்பிட்டோம் உலகத்துல இருந்து. அது மனசை வெறுத்து நான் போறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சீரழிச்சு அனுப்பிட்டோம். அப்படி முட்டத்திலேயே இருக்காரு. ஏன்னு தெரியல, இன்னைக்கு வீடியோல வந்தேன். முட்டத்திலேயே இருக்காருப்பா. மேமே ஒரு இதுல இந்த பர்வீன் சுல்தானை சொல்றாங்க. இது அது என்னது என்னோல நம்ம இது எப்பவுமே வந்து யாரையுமே வந்து என்னோன்னு மறந்துட்டேன். டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஒண்ணு இன்னொரு விஷயம், நல்ல யார் மேலேயும் நம்ம முழுசா நம்பிக்கை வைக்க கூடாது. நானே இருந்தாலும் நான் இப்போ நீ தான் சம்பாதிக்கிறேன்னா நீ ஒன்னையுமே முழுசா நான் நம்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னா எந்த சமயம் வேணாலும் எது வேணாலும் மாறலாம். சூழ்நிலை சந்தர்ப்பம் எதுவுமே நிரந்தரமா நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. என்ன அதனால நம்ம எல்லா மாற்றத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும். எல்லா மாற்றத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், ஒரு 10 நாள் பழகிட்டோம்னா இந்த ரஜினி சொல்ற மாதிரியே சரியாயிடும் எல்லாமே. எந்த உறவுமே நிரந்தரமா உனக்கு கிடைக்குதா? யோசிச்சு பாரு. அப்பா அம்மாவோட கொஞ்ச நாள் அப்புறம் கணவன் மனைவி அந்த உறவு, அப்புறம் பிள்ளைய. நான் முத்துமினா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். உண்மையில சொல்ல போனா அப்பதான் உலகம்னு நினைச்சேன். அவ டைவர்ட் பண்ணி மாத்திக்கிட்டா. இப்ப நானும் மாத்திக்கிட்டேன். முதல்ல எதா இருந்தாலும் விஷயம் அவள்கிட்ட சொல்லணும். ஆனா இப்ப கமலம்லாம் அப்படி இல்லை. அவங்க முக்கியமான விஷயம் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயம் எல்லாம் அம்மா மக பேசிக்கிறது இல்ல. இப்ப நானும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல A to Z அவள்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். அப்படி அதுக்கு வந்து நீங்க வந்து உண்மையா நினைச்சிக்க மம்மி. எந்த உறவையும் எப்படி சொல்றது 100% வந்து உண்மையாவே நினைக்க கூடாது. எந்த உறவையுமே இப்ப அம்மா பையன், அக்கா தம்பி, அப்பா பொண்ணு உண்மையா நினைக்க கூடாது. மீன்ஸ் அவங்களுக்கு செய்யறதே செய்யணும். இப்ப ஒரு பையன் 12வது முடிச்சிட்டான்னா அவனை காலேஜ்ல சேர்க்கணும், படிக்க வைக்கணும். அது மாதிரி. ஆனா ரத்தினியா வீடு தான் ரொம்ப குடும்பம். வீடு நல்ல சூப்பரா இருக்கு. அவன் வீடு, கவின் வீடு சூப்பரா இருக்கு. அதுல வாழை குடிப்பின்னு இல்லையா? ஜெயில எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமா, சரி. இப்ப ஜெயிலுக்கு போனா விட சொல்லி சொன்னாங்களா? பெயில் இது பண்ண ஜாமீன் கொடுக்கல, கொடுக்க கூடாது. இல்ல மம்மி, இப்ப வந்து ஜெயிலுக்கு போனா மட்டும் அவங்களுக்கு பெருமையா? இப்ப மட்டும் பூர்வீகம்னு சொல்லுவாங்களா? இது அவங்க எதிர்பாராத விதமா தான் நடந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நம்ம அந்த பிள்ளைகிட்ட வாங்கிடுவோம், வாழ்ந்துருவோம் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அந்த பிள்ளை சைலண்டா எல்லாத்துக்கும் ஒத்து வந்துருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த பிள்ளை ஒரு ஸ்டேஜுக்கு மேல நல்ல சூப்பரா முடிவு எடுத்துருச்சு. ஆனா இந்த முடிவு எடுத்துருக்க கூடாது. அம்மா அப்பாவுக்கும் பிள்ளை இல்லாம போச்சு. இல்ல பிள்ளை இல்லாம போச்சு. அது எப்படின்னா இப்ப வந்து ஒரே ஒரு கதவு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சது தப்புதான். நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்கு. அந்த கமெண்ட்லயே சொல்லுதுங்க நிறைய பிள்ளைய, எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் சரியா அமையல, செகண்ட் மேரேஜ் சரியா அமைஞ்சிச்சு, இந்த எனக்கு குழந்தை குட்டின்னு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்குது. அதுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒத்துக்கல. இப்ப நம்ம எல்லாம் வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் பண்ணி போறோம். இப்ப நாளைக்கு கோடு போட்ட மாதிரி வாழ்றதுக்கு. இப்ப நாளைக்கு வண்டி சரியில்லை, தெய்வ பிரிவு இல்ல. இப்ப நாளைக்கு எனக்கு வண்டி சரியில்லைன்னு வச்சுக்க, சரி விடுப்பா நான் அடுத்து வேற எதுலயாவது போறேன்பா அப்படிங்கிறான். இப்பெல்லாம் அந்த பிள்ளைனா வண்டி சரியில்லைன்னா இன்னைக்கு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. அந்த மாதிரி புருஷனே எனக்கு ஒருத்தன் தாமா, வேற ஒருத்தன் அவன் சரி இல்லைன்னா எனக்கு புருஷனே வேண்டாம். அவங்க பண்பாடு அப்படிதான் கலாச்சாரமா இருந்திருக்காங்க அவங்க அம்மா வீட்டுல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த பிள்ளை அது வலியுறுத்தி இருக்கு. நம்ம மட்டும் தவறா இருந்தா சொல்லுவாள்ல, அம்மாவே ஒரு நாளைக்கு சொல்ற மாதிரி இருக்கும், அம்மா நீ என்னடி இப்படிதானே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பெத்த தாய் தம் பிள்ளையே பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரிலாம்.
ஆனால் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் இவங்க அப்பா அம்மா கேரா விட்டுட்டா. அம்மா அப்பா கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தா, தைரியம் கொடுத்துருந்தா அந்த பிள்ளை இருக்கேன். இவங்க இன்னமும் அந்த பிள்ளை இருந்திருந்தா கூட நீ அனுசரிச்சு போன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கன்ஃபார்மா அந்த பிள்ளை உயிரோட இருந்திருந்தா. ஏன்னா அவங்களுக்கு அந்த கௌரவம் தான் பெருசா தெரியுது. ஆமாம், நல்ல பெரிய குடும்பத்தில் வாழ்றா. நான் இந்த இடத்துல சம்மந்தம் போட்டிருக்கேன், அவருக்கு என்ன, நான் இவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் போட்டிருக்கேன். அப்படின்னு எங்க சம்மந்தி யார் தெரியுமா? பெரிய ஆளு, அப்படி ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி. ஈஸ்வரமூர்த்திக்கு ஏதோ கமெண்ட் போட்டிருந்தாங்களா மம்மி உங்களுக்கு? ஆமா, அது என்னன்னு புரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாரும் சண்முகம்ங்கிறவங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க, அது எங்களுக்கு என்னன்னே புரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஈஸ்வரமூர்த்தியை பத்தி தப்பா சொன்னேன்? வேலைக்கு அவர் போகல ஒருக்குன்னு சொன்னேன், அதுதான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. வக்கீல்லாம் கூட அந்த லேடி அவர் வேலைக்கு தான் போகல, வேலைக்கு போகலன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு என்னமோ கமெண்ட்ல போட்டிருக்கு, புரியவே இல்லை. படிச்சு பார்த்தும் புரியல, படிச்சு பார்த்து புரியல. அதனால நாங்கள் புரியலன்னு சொல்லி கமெண்ட் ரிப்ளை அனுப்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் எத்தனை மம்மி செய்யணும்? இந்த அவ்வளோதான் செய்விட்டேன், இன்னும் 1-2 கிடக்கு. பீட்ரூட்டை வாரம் வாங்கிட்டு வந்து விட்டது. பீட்ரூட்டா? ஆமாம். பீட்ரூட்டை இதை எப்படி கடலை பருப்பு போட்டு செய்வீங்களா? இல்லை, கடுகு உளுந்து பருப்பு போட்டு, பச்சை மிளகா போட்டு, வெங்காயம் நறுக்கி போட்டு, இதையும் போட்டு தாளிச்சு விட வேண்டியதுதான். சீக்கிரம் வெந்துடும் 1 நிமிஷத்துல. தேங்காய் திருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா இப்போ பீட்ரூட் திருக்குறீங்க. ஆமாம், பீட்ரூட் திருக்க வேண்டியதாக இருக்கு. பீட்ரூட்டும் குட்டி குட்டியாக ஆஞ்சு போட்டு பண்ண முடியாதா மம்மி? மிக்சியில் உடைக்க வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை, குட்டி குட்டியாக நறுக்கிறது ரொம்ப மெல்லிசா. நீங்கள் ஏன் மம்மி எதுவுமே ரொம்ப மெல்லிசா நறுக்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப மெல்லிசா நறுக்க வராது. இதில் குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் உடைச்சா என்ன? இல்லை, இப்போ திரிகிற ஒரு வழியாக திரியுங்க, பாதி திரிகி பாதி இது பண்ணி என்னன்றது. நான் அதுக்கு சொல்லலை, இன்னைக்கு சொல்லலை. நான் இப்போ என்ன சொல்லேன்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டோ, பீட்ரூட்டோ ரொம்ப பொடிசா அப்படி எனக்கு நறுக்க வரலையே. அந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் அப்படி ரொம்ப பொடிசா நறுக்கிறோம்னா ரொம்ப அப்படியே தீஞ்சு போயிடும். இல்லையே மம்மி, நறுக்கிறாங்க. நீங்க வீடியோவில் பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க, ரொம்ப பொடிசா நறுக்குது எப்படின்னு. பொடிசா நறுக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பெருசா தான் நறுக்குறீங்க. எல்லா காயுமே சைஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, இன்னும் குறைக்கலாம். ஏன் நம்ம சாப்பிட்றதுக்கு தானே. அப்படின்னா நீங்க இந்த துருக்கல் திருக்க வேண்டாம். தொண்டையில குத்தாம உள்ள போகணும் மம்மி. தொண்டையோட அளவு பார்த்துக்கணும். குத்தாம உள்ள போனா அந்த அளவுக்கு சின்னமா. இது ஸ்மூத்தா போகும். இது ரொம்ப ஸ்மூத்தா போகும். இது ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதுக்காக இப்போ திருக்கிறேன். இது வேகிறது சீக்கிரம் வந்துடும். இது நறுக்கிறவங்களுக்கு கஷ்டம், திருகிறவங்களுக்கு. அதுக்காக ரொம்ப ரேராதே இதெல்லாம் பண்றது. நான் எவ்வளவு நாள் ஆச்சு இது வாங்கி, அந்த வீட்டு 15 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்துச்சு. இதே ஃப்ரெஷ்ஷா இருந்தா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வாங்கிட்டு வந்த நாளானதான் இப்ப திருகவே வரல. ரொம்ப கனமா இருக்கா? ரொம்ப காடா இருக்கு. ஆனா இப்படிதான் அந்த பிள்ளை சீவுது சோபனா. போதும், அது ரொம்ப இருக்குன்னா போதும். இதுக்கு மேல சாப்பிட மாட்டோம். இதை இன்னொரு நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டோம். என்னென்ன மம்மி தெரியுறீங்க? இந்த பீட்ரூட்டு சீவி இருக்கேன். பீட்ரூட்டு சீவிட்டு வெங்காயம் உரிச்சிருக்கேன். நாளைக்கு நறுக்கிக்கணும். வெங்காயம்லாம் டப்பியில் போட்டு மூடி வைக்கணும். அப்புறம் தக்காளி நறுக்கியிருக்கேன். தேங்காய் சின்னதாக நறுக்கியிருக்கேன். தேங்காய் திருகி போடும். மிக்சியில் போட்டு நாளைக்கு திருகி போடும். நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சா மம்மி? நைட்டு டின்னர் நான் 3 தோசை சாப்பிட்டோம். பசிக்குதா இல்லையா அவனுக்கு? இல்லை. வேணா இது அனில் சேமியா வேணா கொஞ்சம் கிண்டவா? வேண்டாமா? எனக்கு என்னமோ பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் 3 தோசை தான் சாப்பிட்டேன். சரி, கிண்டிக்கிங்க. கொஞ்சோண்டு அனில் சேமியா கிண்டுவோம். நீ என்ன சாயந்தரம் சாப்பிட்டதோட போதுங்கிற? ஃப்ரெண்ட்ஸ், இது நறுக்கிட்டேன் பாருங்க, எல்லாம் நறுக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.